குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சார பயணத்தை இன்று திருச்சியில் தொடங்க உள்ள நிலையில் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தற்போது விஜய் திருச்சிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டிருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? திருச்சிக்கு எப்போது சென்றடைய இருக்கிறார்? அங்கிருந்து டைரக்ட் ஸ்பாட்டாக எங்கு செல்ல இருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்று திருச்சியில் துவக்க இருக்கிறார். இதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து சரியாக ஒரு காலை 8-10 மணிக்கு புறப்பட்ட விஜய் சற்று முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அதாவது முக்கிய விருந்தினர்கள் செல்லக்கூடிய கேட் நம்பர் 6 என்ற பகுதியில் இருந்து அவர் விமானத்திற்கு தற்போது செல்ல இருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த விமானமானது புறப்பட இருக்கிறது. தனி விஜய் திருச்சி செல்கிறார். விமான நிலையத்தில் வழக்கமாக அவரை வரவேற்பதற்கு ஏராளமான தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இந்த பகுதி என்பது முதல்வர் உள்ளிட்ட முக்கியமான மத்திய அமைச்சர்கள் போன்ற முக்கிய விருந்தினர்கள் செல்லக்கூடிய விமானத்தில் செல்லக்கூடிய பகுதியாகும். இதனால் இங்கே யாரும் அனுமதி கிடையாது. அதன் காரணமாக இங்கே கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாருமே இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் தான் காணப்பட்டது. விஜய் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக அவருடைய மேலாளர் ஜெகதீஷ் வந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது விஜய் வந்தார். காரில் இருந்து இறங்கிய உடனேயே செய்தியாளர்களை பார்த்து ஒரு வணக்கம் தெரிவித்த பிறகு அவர் அங்கிருந்து விமானத்தில் செல்வதற்காக புறப்பட்டார். செய்தியாளர்கள் பேட்டி வேண்டும் என்று கேட்டபோது அவர் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் இங்கிருந்து கிளம்பி சென்றார். விமானம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இங்கிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. இங்கிருந்து ஒரு 40-45 நிமிடங்களுக்குள்ளாக இங்கிருந்து அந்த விமானம் திருச்சி சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலமாக பிரச்சாரம் முதல் இடமாக திருச்சியில மரக்கடை என்ற இடத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து அவருடைய காரானது நேராக அந்த பிரச்சார இடத்திற்கு செல்ல இருக்கிறது. பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக நேற்றே அவருடைய பிரச்சார பிரத்யேக வாகனமானது சென்னையில் இருந்து திருச்சிக்கு சென்றடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயுடைய வருகைக்காக திருச்சியில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருப்பதன் காரணமாக திருச்சி விழா கோலம் பூண்டிருக்கிறது. தற்போது விஜய் இங்கிருந்து பிரச்சாரத்திற்காக இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அவருடைய விமானம் திருச்சிக்கு புறப்பட்டு செல்ல தயாராக இருக்கிறது. தெளிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.